ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளே, அதாவது மிகச்சிறிய பூச்சியில் இருந்து மிகப்பெரிய திமிங்கலம் வரை, ஒரு சிறப்பான அறிவுறுத்தல் புத்தகம் உள்ளது. இந்த புத்தகத்துக்கு DNA என்று பெயர். நாம் யார் என்பதை உருவாக்கும் அனைத்து தகவல்களையும் இது கொண்டுள்ளது. இது நமது கண்ணிறம், உயரம் மற்றும் சில நோய்களுக்கான ஆபத்து ஆகியவற்றையும் தீர்மானிக்கிறது. ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான ஒரு வரைபடமா இதை நீங்கள் கருதலாம். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் இந்த வரைபடத்தை ஆய்வு செய்கிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள வெவ்வேறு மனிதர்களின் DNA வைப்பாற்று அவர்கள் மனித குலத்தின் நீண்ட பயணத்தை அறியலாம். இந்த பயணம் நூறாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தொடங்கி உலகம் முழுவதும் பரவியது. நமது DNA ஒரு உயிருள்ள வரலாற்று புத்தகம். நமது மூதாதையர்களின் கதைகளை நமக்குள்ளேயே கொண்டு செல்கிறது. நமது இனமான ஹோமோ சேப்பியன்ஸ் ஆதிக்கம் செலுத்துவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பே மற்றொரு மனித இனம் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் சுற்றி தெரிந்தது. அவர்களை நாம் நியண்டர்தால்ஸ் என அழைக்கிறோம். நீண்ட காலமாக அவர்கள் முற்றிலும் தனித்த குறைவான புத்திசாலித்தனம் கொண்டன என்று நாம் நினைத்தோம். அது வெறுமனே மறைந்துவிடு. ஆனால் பண்டைய DNA ஆய்வு இந்த கதையை முற்றிலும் மாற்றியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நியண்டர்தால் எலும்புலிருந்து DNA பிரித்தெடுக்க விஞ்ஞானிகள் முயற்சி செய்தனர். இது ஒரு குறிப்பிட்ட சாதனையாகும். தொலைந்து போன ஒரு பழங்கால நூலகத்திலிருந்து சில எஞ்சிய பக்கங்களை கண்டுபிடிச்சது போல. இந்த DNA துண்டுகள் நமது பண்டைய உறவினர்களின் உலகத்தை பற்றிய நேரடி பார்வையை நமக்கு அளித்தன. அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நமக்கு சொன்னது. நீண்டதால் DNA நமக்கு சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. நவீன மனிதர்களும் நீண்டதார்களும் சந்தித்து ஒன்றாக குழந்தைகளை பெற்றெடுத்தனர் என்பதை அது வெளிப்படுத்தியது. நமது மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்தபோது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் வாழ்ந்த நீண்டதா மக்களுடன் அவர்கள் சந்தித்தனர். இந்த கலப்பு இனப்பெருக்கம் காரணமாக இன்று ஆப்பிரிக்காவுக்கு வெளியே வாழும் பெரும்பாலான மக்கள் தங்கள் மரபணு குறியீட்டில் ஒரு சிறிய அளவு நீண்டதா DNA கொண்டுள்ளனர். இது பொதுவாக அவர்களின் மொத்த மரபணுவில் 1 முதல் 2% வரை இருக்கும். இந்த கண்டுபிடிப்பு நீண்டதாகள் வெறுமனே மறைந்துவிடவில்லை என்பதை நிரூபித்தது. அவர்களின் ஒரு சிறிய பகுதி இந்த பில்லியன் கணக்கான மக்களுக்குள் வாழ்கிறது. நமது பகிரப்பட்ட ஆழமான கடந்த காலத்தின் ஒரு மறைக்கப்பட்ட எதிரொலி. இந்த நீண்டதால் மரபு வெறும் வரலாற்று ஆர்வம் மட்டுமல்ல, இது இன்று நமது வாழ்க்கையில் உண்மையான விளைவுகளை கொண்டுள்ளது. நாம் கொண்டுள்ள நீண்டதால் DNAவின் சிறிய துண்டுகள் ஆச்சரியமான பல பண்புகளை பாதிக்கலாம். விஞ்ஞானிகள் அவற்றை நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சில வைரஸ்களை எதிர்த்து போராடும் திறன், சூரியனுக்கு நமது சருமத்தின் எதிர்வினை மற்றும் நமது தூக்க முறைகள் போன்றவற்றுடன் இணைத்துள்ளனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குளிர்ந்த காலநிலைகளில் வாழ்ந்த நமது மூதாதையர்களுக்கு உதவிய சில நீண்டதால் மரபணுக்கள் இப்போது டைப் 2 நீரிழிவு அல்லது சிலாட்டோ இம்யூன் நோய்கள் போன்ற நிலைமைகளுக்கான நமது ஆபத்தை அதிகரிக்கலாம். இது பண்டைய உலகம் நமது நவீன ஆரோக்கியம் நாம் இப்போதான் புரிந்து கொள்ள தொடங்கும் வழிகளில் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுது. பண்டைய DNA ஆய்வு செய்வது நமது ஆழமான கடந்த காலத்தை பற்றி நமக்கு சொல்வது போலவே, வாழும் மக்களின் DNA ஆய்வு செய்வது நமது சமீபத்திய வரலாற்று பற்றி நமக்கு சொல்கிறது. இந்தியா நம்ப முடியாத பன்முத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்குள்ள மக்கள் நூற்றுக்கணக்கான வெவ்வேறு மொழிகளை பேசுகிறார்கள், பல மதங்களை பின்பற்றுகிறார்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தனித்துவமான சமூகங்களை சேர்ந்தவர்கள். இந்த செழுமையான கலாச்சார பன்முத்தன்மை நமது மரபணுக்களும் பிரதிபலிக்கிறது. இந்த மரபணு பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள இந்திய விஞ்ஞானிகள் ஒரு பெரிய மற்றும் லட்சிய திட்டத்தை தொடங்கினர். அதுக்கு ஜீனோம் இந்தியா திட்டம் என்று பெயர். அதன் நோக்கம் எளிமையானது ஆனால் பெரியது. இந்தியாவின் மக்களின் DNA விரிவான வரைபடத்தை உருவாக்குவது. இது ஒரு விரிவான அட்லஸை உருவாக்குவது போன்றது. ஆனால் சாலைகள் மற்றும் நகரங்களை வரைபடமாக்குவதற்கு பதிலாக இது நமது மரபணு நிலப்பரப்பை வடமாக்குவது. இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள பல வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களிடமிருந்து DNA மாதிரிகளை சேகரிப்பது அடங்கும். விஞ்ஞானிகள் பல்வேறு புவியியல் இருப்பிடங்கள், சமூக குழுக்கள் மற்றும் மொழியியல் பின்னணிகளை கொண்ட மக்களை சேர்க்க விரும்புகிறார்கள்.
இதை செய்வதன் மூலம் அவர்கள் இந்தியாவின் மக்கள் தொகையின் முழு ஸ்பெக்ட்ரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு குறிப்பு தரவுத்தளத்தை உருவாக்க முடியும். இந்த தரவுத்தளம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாயிருக்கும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்திய மக்கள் தொகையை உருவாக்கிய இடம்பெயர்வுகள் மற்றும் கலவையின் சிக்கலான வரலாற்றை புரிந்து கொள்ள நமக்கு உதவும். வெவ்வேறு குழுக்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்புடையவை என்பதையும், இமயமலையின் உச்சியில இருந்து கடலோர சமவெளிகள் வரை அவர்கள் வாழ்ந்த குறிப்பிட்ட சூழல்களுக்கு எவ்வாறு ஒத்துப்போனார்கள் என்பதையும் இது நமக்கு காட்டும். ஜீனோம் இந்தியா திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று சுகாதாரத்தை மேம்படுத்துவதாகும். இன்று மருத்துவ ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் பெரும்பாலான மரபணு தரவுகள் ஷெரோப்பிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இடமிருந்து வருகின்றன. இதன் பொருள், இந்த தரப்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு சரியாக வேலை செய்யாமல் போகலாம். நமது மரபணு அமைப்பு வெவ்வேறு மருந்துகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் அல்லது சில நோய்களுக்கான நமது ஆபத்தை பாதிக்கலாம். ஒரு இந்திய மரபணு தரவுத்தளத்தை உருவாக்குவதன் மூலம் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இந்திய மக்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட மிகவும் துல்லியமான மற்றும் பயனுள்ள மருத்துவ சிகிச்சைகளை உருவாக்க முடியும். இது மருத்துவத்தின் எதிர்காலம் பெரும்பாலும் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் என அழைக்கப்படுது. மேலும் இது அனைவருக்கும் சிறந்த சுகாதார விளைவுகளை உறுதியளிக்கிறது. நமது மரபணு பன்முகத்தன்மையை புரிந்து கொள்வது இந்திய வரலாற்றின் புதிரை ஒன்றிணைக்கவும் நமக்கு உதவுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான மக்கள் வழிவந்த 2 முக்கிய மூதாதையர் மக்கள் தொகையை பற்றிய தடயங்களை நமது டிஎன்ஏ கொண்டுள்ளது. வட இந்திய மூதாதையர்கள் அல்லது ஏஎன்சாய் மற்றும் தென் இந்திய மூதாதையர்கள் அல்லது ஏஎஸ்ஐ. இன்று இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குழுவும் இந்த 2 பண்டைய மக்கள் தொகைகளின் வெவ்வேறு விகிதாச்சாரங்களில் கலந்ததன் விளைவாகும். ஜீனோம் இந்தியா திட்டம் இந்த கலவையை இன்னும் விரிவாக புரிந்து கொள்ள நமக்கு உதவும். வெவ்வேறு குழுக்கள் எப்போது எங்கு கலந்தன என்பதையும், எந்த குழுக்கள் நீண்ட காலம் தனிமைப்படுத்தப்பட்டன என்பதையும் இது வெளிப்படுத்த முடியும். இந்தியா இன்னும் இருக்கும் துடிப்பான மக்கள் கலவையா மாறியது எப்படி என்பதற்கான காவிய கதையை வெளிப்படுத்தும் ஒரு அறிவியல் வழி இது. தமிழ்நாட்டின் அழகிய நீலகிரி மலைகளில் தோடர் மக்கள் என அழைக்கப்படும் ஒரு சிறிய மற்றும் தனித்துவமான சமூகம் வாழ்கிறது. பல நூற்றாண்டுகளா அவர்கள் இந்த புல்வெளிகளே வாழ்ந்து வருகின்றனர். கீழே உள்ள சமவெளிகளே உள்ள பரபரப்பான நகரங்களில் இருந்து வெகு தொலைவில். தோடர்களுக்கு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை உள்ளது. இது அவர்களின் புனிதமான எருமைகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விலங்குகள் அவர்களின் மதம், பொருளாதாரம் மற்றும் சமூக மையமானவை. தோடர்கள் மேய்ச்சல் தொழிலாளர்கள், அதாவது அவர்களின் வாழ்க்கை இந்த அற்புதமான விலங்குகளை மேய்ப்பது சுற்றியே சூழ்கிறது. அவர்கள் தங்கள் பாரம்பரிய பீப்பாய் வளைந்த குடிசைகளுக்கு பெயர் பெற்றவர்கள். அவை முண்டுகள் என அழைக்கப்படுகின்றன. அவை இயற்கை பொருட்களா ஆனவை மற்றும் மலப்பகுதியுடன் சரியாக கலக்கின்றன. தோட சமூகம் எப்போதும் மாணவியலாளர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்களுக்கு ஒரு கவர்ச்சியான விஷயமாக இருந்தது. அவர்களின் மொழி நெருங்கிய உறவினர்கள் இல்லாத ஒரு தனித்துவமான திராவிட மொழி மற்றும் அவர்களின் பழக்க வழக்கங்கள் அவர்களின் அண்டை நாடுகளைப் போல இல்லை. அவர்களுக்கு ஒரு சிக்கலான சமூக அமைப்பு மற்றும் வாய்மொழி கவிதை மற்றும் பாடல்களின் செழுமையான பாரம்பரியம் உள்ளது. அவை அவரின் வரலாற்றின் நம்பிக்கைகளையும் தலைமுறைகள் வழியாக கடத்துகின்றன. அவர்கள் ஒரு வகையான சைவ முறையை பின்பற்றுகிறார்கள் மற்றும் இயற்கைக்கு ஆழ்ந்த மரியாதை கொண்டுள்ளனர். நீண்ட காலமா அவர்களின் தோற்றம் ஒரு மர்மமாயிருந்தது. சில ஆரம்பகால பிரிட்டிஷ் பார்வையாளர்கள் அவர்களின் சில உடல் அம்சங்கள் காரணமா அவர்கள் தொலைந்து போன ரோமானிய லெஜியன் அல்லது பண்டைய கிரேக்கர்களின் வழிச்சோனர்களாக இருக்கலாம் என்று ஊகித்தனர். ஆனால் இந்த கோட்பாடுகள் நீண்ட காலமாக நிரூபிக்கப்படவில்லை. நீலகிரி மலைகளில் அவர்களின் ஒப்பீட்டில் தனிமை காரணமாக அவர்களின் வாழ்க்கை முறை பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பீடபூமி அணுவதற்கு கடினமாக இருந்தது. இது தோடர் மக்கள், கோட்டா, குறும்பா மற்றும் இருளா போன்ற பிற பழங்குடி சமூகங்களுடன் வெளி உலக செல்வாக்கு இல்லாமல் தங்க தனித்துவமான கலாச்சாரங்களை வளர்த்துக் கொள்ள அனுமதித்தது. அவர்கள் இந்த மற்ற குழுக்களுடன் ஒரு கூட்டுறவு உறவில் வாழ்ந்தனர். நெய் போன்ற பால் பொருட்களை தானியங்கள், கருவிகள் மற்றும் மட்பாண்டங்களுக்கு வர்த்தகம் செய்தனர்.
இந்த தனிமைப்படுத்தல் தொடர் மக்கள் நீண்ட காலமாக வெளி மக்கள் தொகையுடன் அதிகம் கலக்கவில்லை என்பது குறிக்கிறது. இந்திய மக்கள் தொகையின் வரலாற்றை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் மரபணு அமைப்பு மிகவும் சுவாரஸ்யமாக மாறியதுக்கான முக்கிய காரணம் இதுதான். இன்று தோடர் சமூகம் மிக்சிறியது சில ஆயிரம் மக்கள் மட்டுமே உள்ளனர். அவர்கள் நவீன உலகில் பல சவால்களை எதிர்கின்றனர். இதில் அவர்களின் மூதாதைய நிலங்களை பாதுகாப்பதும் அவர்களின் தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் அடங்கும். இருப்பினும் அவர் தங்கள் பாரம்பரியங்களை பெருமையுடன் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள். நீலகிரி சூழல் மற்றும் அவர்களின் புனிதமான எருமைகளான அவர்களின் ஆழமான தொடர்பு அவர்களின் அடையாளத்தின் மையமாக உள்ளது. நாம் காண்பது போல அவர்களின் நீண்ட கால தனிமைப்படுத்தப்பட்ட வரலாறு அவர்களின் டிஎன்ஏவில் ஒரு தெளிவான மற்றும் கவர்ச்சிகரமான அடையாளத்தை விச்சிச்சுள்ளது. ஒரு முக்கியமான பாகங்கிறது. இந்தியாவில் உள்ள வெவ்வேறு குழுக்களின் டிஎன்ஏவை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய தொடங்கிய போது தோடர் மக்கள் உடனடியாக தனித்து நின்றனர். அவர்களின் மரபணு புரோஃபைல் தெற்காசியாவில் உள்ள வேறு எந்த சமூகத்தையும் போல இல்லை. நமக்கு தெரிந்தபடி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான குழுக்கள் வட இந்திய மூதாதையர் அல்லது ஏன்சி மற்றும் தென்னிந்திய மூதாதையர் அல்லது சாய் வம்சாவளியின் கலவையாகும். தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் பொதுவாக அதிக விகிதத்தில் வம்சாவளியை கொண்டிருந்தாலும் தோடர்கள் விதிவிலக்காக அதிக அளவு வம்சாவளியை கொண்டுள்ளனர். இந்திய நிலப்பரப்பில் உள்ள எந்த சமூகத்திலும் பதிவு செய்யப்பட்ட வம்சாவளியின் மிக உயர்ந்த சதவீதங்களில் ஒன்றை அவர்கள் காட்டுகிறார்கள். இது அவர்களின் மூதாதையர்கள் தென் இந்தியாவின் அடிப்படை மக்கள் தொகையின் ஒரு பகுதியாக இருந்தனர் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர் என்பதை குறிக்கிறது. இந்த மரபணு தனிமைப்படுத்தல் தான் அவர்களை மிகவும் சிறப்பானவர்களாக ஆக்குகிறது. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான சமூகங்கள் பல நூற்றாண்டுகளாக வந்த புதிய மக்களுடன் கலந்தபோது தோடர்களின் மூதாதையர்கள் கலக்கவில்லை. அவர்களின் டிஎன்ஏ இந்தியாவில் வடக்கு அல்லது மேற்கில் இருந்து வந்த குழுக்குடன் சமீபத்திய கலப்புக்கான மிக குறைந்த ஆதாரங்களை காட்டுது. இது அவர்களின் மரபணுவை ஒரு வகையான மரபணு காலப்பெட்டியாக ஆக்குறது. இது தென் இந்திய மூதாதையர் மக்கள் தொகையின் ஆழமான மூதாதையர் வேர்களில் ஒரு தெளிவான சாளரத்தை வழங்குகிறது. இது இன்று துணைக்கண்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரின் முக்கிய அங்கமாகும். தோடர் டிஎன்ஏவை ஆய்வு செய்வதன் மூலம் பரவலான கலப்பு ஏற்படுவதற்கு முன்பு பண்டைய தென்னிந்திய மரபணு குலம் எப்படி இருந்தது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் மேலும் அறியலாம். மரபணு ஆய்வுகள் வெளிப்படுத்திய கவர்ச்சிகரமான உண்மைகளில் ஒன்று தோடர்களின் சூறுபாட்டுடான தொடர்பு ஆகும். அவர்கள் மிக அதிக விகிதத்தில் சாய் வம்சாவளியை கொண்டிருந்தாலும் அவர்கள் கொண்டுள்ள சாய் தொடர்பான வம்சாவளியின் சிறிய அளவு 4000 முதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் நடந்த கலப்பின் ஆரம்ப அலையின் போது மிக ஆரம்பத்திலேயே வந்துள்ளது. அந்த ஆரம்ப கலப்புக்கு பிறகு அவர்கள் மேலும் மரபணு உள்ளீடுக்கு தங்களை மூடிட்டதாக தெரிகிறது. ஆரம்ப கால கலப்பு பின்னர் நீண்ட தனிமைப்படுத்தலின் இந்த தனித்துவமான வரலாறு பல அண்டை நாடுகளிலிருந்து மரபணு ரீதியாக அவர்களை வேறுபடுத்தியது. அவர்கள் நீண்ட காலத்துக்கு மற்ற குழுக்களுடன் தொடர்ந்து கலந்தனர். தோடர் மக்களின் இந்த கதை அவர்களின் டிஎன்ஏவிலிருந்து படிக்கப்படுவது மரபணுக்கள் வரலாற்றை எவ்வாறு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். இது அவர்களின் தனித்துவமான கலாச்சாரம், நீலகிரி மலைகளில் அவர்களின் புவியியல் தனிமைப்படுத்தல் மற்றும் அவர்களின் தனித்துவமான உயிரியல் மரபு ஆகியவற்றுக்கு இடையேயான புள்ளிகளை இணைக்கிறது. தோடர்கள் போன்ற குழுக்களின் டிஎன்ஏவை ஆய்வு செய்வது பண்டைய இடம்பெயர்வுகளை கண்டறிவது மட்டுமல்ல, இது இந்தியாவில் மனித கதையின் மகத்தான பன்முகத்தன்மையை பாராட்ட நமக்கு உதவுது. ஒவ்வொரு சமூகமும் நமது சூட்டு கடந்த காலத்தின் ஒரு தனித்துவமான பகுதியை கொண்டுள்ளது. அவர்களின் மொழி, கலாச்சாரம் மற்றும் மிக ஆழமாக அவர்கள் இரத்தத்திலே எழுதப்பட்ட ஒரு கதை. இது புரிந்துவது நான் ஒரு இலக்கமே உருவாக்கிய நம்ப முடியாத பயணத்தை புரிந்து கொள்ள உதவுது.